We are honored to invite our respected President of FFL for the keynote address. Please welcome Sheikh M.A.C.M. Siddiq, the President of the Foundation for Future Leaders, with a big round of applause. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக எமது குறுகிய கால அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சமூகம் தந்திருக்கின்ற டாக்டர் அலவி ஷரீஃப்தீன் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற ஷேக் நிசார் அவர்களே, அதே போன்று இன்று சிறப்பு அதிகளாக சமூகம் தந்திருக்கின்ற டாக்டர் ஷியாம் அவர்களே, எஸ்எல்பிசி ப்ரொடியூசர் ஷேக் ஜுபைர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக எம்மோடு எப்போதும் தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் ஃபஹ்மி ஷரீஃப் அவர்களே, அவர்களோடு எப்போதும் எமக்கு ஒத்துழைக்கின்ற அல்ஹாஜ் அக்பர் அவர்களே, இந்த நிறுவனத்தின் உப தலைவர், பொருளாளர், செயலாளர், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், அதே போன்று எமது அன்புக்குரிய பெற்றார்களே, மாணவ மணிகளே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே உண்மையில் டாக்டர் அலவி ஷரீஃப் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சமூகம் தந்திருப்பது உண்மையில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற, சந்தோஷத்தை தருகின்ற ஒரு விஷயமாகும். நிச்சயமாக அவர்களுடைய கலந்துரையாடல், அவர்களுடைய கருத்துக்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சில இன்சைட்டுகளை, முக்கியமான கருப்பொருட்களை உங்களுக்கு வழங்கும் என்று நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். நீங்கள் சில நேரம் நினைக்க முடியும், டாக்டர் அலவி ஷரீஃப் அவர்களை நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு திடீரென்று அழைத்திருக்கிறோம், அவர் வந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க முடியும். ஆனால் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிறுவனத்தின் கருத்துக்களை, பல விஷயங்களை நாங்கள் பல காலம் அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறோம். அவர்கள் எங்களோடு இது சம்பந்தமாக நிறைய அந்த துறையிலே அனுபவம் உள்ள என்ற வகையிலே எங்களோடு பல கருத்துக்களை பல முறை கலந்துரையாடி இருக்கிறோம். சென்ற முறை கூட அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த பொழுது ஒரு இன்டர்நேஷ்னல் சமிட்டுக்கு வந்திருந்தார்கள், ஹில்டன் ஹோட்டலுக்கு. அப்போது சில சகோதரர்கள் நாங்கள் போனோம். நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக அளவலாவினோம். நிறைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து எனக்கு ஞாபகம் வருகிறது என்னவென்றால், சொன்னார்கள், இது ஒரு அழகான செயற்திட்டம், நீங்கள் இதை தைரியமாக எடுத்து செல்லுங்கள், ஆனால் இதற்கு உங்களுடைய நிர்வாகமும் மாணவர்களும் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று பெற்றார்களுடைய பங்களிப்பு இல்லாமல், அவர்களது ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களுடைய ஈடுபாடு இல்லாமல் இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்புவதில் கனவு கூட காண முடியாது என்றார்கள். நீங்க தெளிவாக பெற்றார்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கு ஈடுபட முடியாவிட்டால், உங்களுக்கு அவ்வளவு பிஸி என்றால், உங்களுக்கு தொழில் அவ்வளவு முக்கியம் என்றால், உங்களுடைய பிள்ளையை தத்தெடுப்பதற்கு நாங்கள் ரெடி இல்லை என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நம்பர் 1, அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்து எங்களுக்கு உண்மையிலே மனதில் பதிந்த ஒரு கருத்து. சொல்வார்கள், சித்திக், எதை செஞ்சாலும் குவாலிட்டியா செய்யுங்க, ஒரு ட்ரைனிங் சென்டரா குவாலிட்டியா செய்யுங்க, ஒரு கம்ப்யூட்டர் யூனிட்டா அதை நீங்க குவாலிட்டியா செய்யுங்க. குவாலிட்டி என்பது, நேர்த்தி என்பது, கிளீன் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னார்கள். ஒரு நிறுவனத்துடைய ஆஃபீஸிலிருந்து டாய்லெட் வரை நாங்கள் அவருடைய நிறுவனத்தை போய் பார்த்தோம். மஷா அல்லா, எக்ஸலண்ட், அவ்வளோ ஒரு கிளீன், ஒரு நேர்த்தி. ஆஸ்திரேலியா இருந்தாலும் ஆன்லைனில் அவர் எப்போவுமே அதை சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டிருப்பார்.
நீங்கள் பார்க்கல சாதாரணமாக ஒரு நெஸ்டமோல் பேக்கெட்டை அவ்வளோ கவர் பண்ணி அடிக்கிறான்னால் அதில் ஒரு சைக்காலஜி இருக்குது. இல்லாட்டி ஒரு ஷப்பிங் பேக்கில் போட்டு கொடுக்கணும். அந்த சைக்காலஜி அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தி. எனவே பிள்ளைகளுக்கு ஒரு வசதியான இடத்துல வசதியான முறையில் கல்வியை கொடுங்க என்று இரண்டாவது எங்களுக்கு சொன்ன விஷயம். எனவே டாக்டர் ஷரீஃப் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் நிச்சயமாக இந்த நிறுவனத்துக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற என்பதை நான் உங்களுக்கு நன்றி உணர்வோடு ஞாபகப்படுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதே நேரம் மதிப்புக்குரிய பெற்றார்களே, பிள்ளைகளே, எஃப்எஃப்எல் நிறுவனம் சில விஷயங்களில் நம்பிக்கை கொண்டுள்ளது. அந்த நம்பிக்கையின் கீழ்தான் எஃப்எஃப்எல் நிறுவனம் கட்டியெழுப்பப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது விஷயம், சமூக மாற்றத்தை ஒன்று நாங்கள் நோக்கி நகர்வதென்றால் மிகச்சிறந்த பிள்ளைகளை உருவாக்குவதுடன் அதனை நகர்த்த முடியும். என்ன ப்ரொஜெக்ட் செஞ்சாலும் சமூகத்திலே சேஞ்சஸ் ஏற்படுத்துகின்ற மனிதர்கள், மாற்றத்தின் முகவர்கள், சேஞ்ச் சாம்பியன்ஸ் ரெண்டு பேர் தான். ஒன்று லீடர்ஸ், எத்திக்கல் லீடர்ஸ், தள்ளி கொடுத்து வாங்க முடியாத சிறந்த பண்பு நலன்கள் கொண்ட அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற லீடர்ஸ். நம்பர் 2, கிரியேட்டிவ் திங்கர்ஸ். ஒரு விஷயத்தை புதிதாக அணுகுகின்ற, புதிதாக பார்க்கின்ற, சமூகத்தின் பிரச்சனையை ஒரு புதிய கோணத்தில் இருந்து பார்க்கின்ற மனிதர்கள் தான் சமூகத்திலே சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறார்கள். மற்ற அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸும் அவர்களுக்கு பின்னால் தான். இதுதான் உலக வரலாறு எங்களுக்கு சொல்கின்ற செய்தி. நம்பர் 2, எஃப்எஃப்எல் நம்புகின்ற இரண்டாவது அடிப்படை என்னால், உலகத்திலே உருவாக்கி இருக்கின்ற தலைவர்கள் எல்லோரையும் நாங்கள் தேடி பார்த்தால், அவர்களை பற்றி ஆய்வுகளை எல்லாம் செய்து பார்த்தால் ஒரு முக்கியமான விஷயம் வெளிப்படுகிறது. அந்த ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாலும் ஒரு மென்டர் இருக்கிறார், ஒரு வழிகாட்டுவோர் இருக்கிறார், கையை கூட்டிக் கொண்டு போகின்ற ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள் இருந்ததனை வரலாறு சொல்கிறது. அப்படியான ஒரு மென்டர்ஷிப்ட ஒரு பகுதி தான் இன்றைய ப்ரோக்ராம். ஒரு சிறந்த தன்னை கல்வி தளத்தில் உயர்நிலைமை அடைஞ்ச ஒரு ஆளுமையை கொண்டாந்து உங்களுக்கு முன்னால நாங்கள் இது பண்றோம். இன்ஷா அல்லாஹ் அது எங்களுக்கு நிறைய பிரயோசனங்களை தரும். இதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு சில அடிக்கடி வார என்னுடைய சில வினவல்கள் பெற்றார்கள் என்று சொல்கின்ற ஒரு விஷயம் என்னென்றால், ஏன் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 25 பிள்ளைகளை செலக்ட் பண்ணுறீங்க? 25 பாய்ஸ் 25 கேர்ள்ஸ், இன்னும் கொஞ்சம் செலக்ட் பண்ண. ஒரு ஹார்ட்வேர் போயெல்லாம் கேட்பார், என்ன மாலை 25 பேர் தானே, இன்னும் 5 பேரை கூட்டிக்கலாம், ஒன்றும் குறைய போடலாம் என்று சொல்கின்ற ஒரு ஆதங்கம் பலர்கிட்ட இருக்கிற. சிலர் பல இவ்வளோ 25 பேர் மட்டும் எவ்வளோ, ஒரு 50 பேரை போடலாம், ஸ்கூலில் 45-50 பேர் இருக்கிறான் என்று சொல்கிறேன். மதிப்புக்குரிய பெற்றார்களே, சகோதரர்களே, அதை நான் பல இடத்துல வழங்கப்படும் என்றாலும் ஒரு செய்தியாக சொல்கிறேன், ஒரு சம்பவமாக சொல்கிறேன். ஒரு மனிதர் ஒரு கடற்கரையிலே, ஒரு இளைஞர் கடற்கரையிலே போகிறார். ஒரு மாலை நேரம் தூரத்திலே பார்க்கிறார், அங்கே ஒரு வயோதிப மனிதன் ஏதோ ஒரு வகையிலே குடிகிறார். பிறகு அதனை கடலில் எடுத்து வீசுகிறார். அப்ப இந்த இளைஞர் அவரை நோக்கி போறார். போன ஒரு வயோதிப மனுஷர், கடற்கரையில் நிறைய சின்ன 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 மீன்கள் விழுந்து துடிச்சு கொண்டிருது, ஆயிரக்கணக்கான மீன்கள். இந்த 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 வயோதிபர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மீனை தூக்கி திருப்பி கொண்டு போய் கடல்ல வீசிட்டு வரார். திருப்பி ஒன்றை தூக்கி திருப்பி ஒன்று. அப்ப அந்த இளைஞர் பார்த்து சேர்க்கிறார், என்ன ஆச்சரியமான விஷயம், ஆயிரக்கணக்கான மீன்கள், 1-2 தூக்கி நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கு அந்த இளைஞன் பையன் சொல்கிறார், நான் தூக்கி ஒரு மீன் அதுக்குள்ள கடல்ல கொண்டு போட்டால் அந்த மீனுக்கு வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். மற்றவர்கள் அதனை செய்யட்டும், மற்ற மீன் எனக்கு இவ்வளவுதான் செய்யலும். எனவே நான் பெற்றார்கள் சொல்கிறேன், எங்களுக்கு இதைத்தான் செய்யணும். எங்களோட வளம் அவ்வளவுதான், எங்களோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். சில நேரம் இந்த ஹோல் இப்படி வச்சு நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிற மாதிரி விளங்கிலும் பல கஷ்டங்களோட நாங்கள் இதை செய்கிறோம். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்களோட சக்திக்கு அங்கால எங்களுக்கு செய்யலாம். உங்களோட கம்ப்யூட்டர் கிளாஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சு 5 பிள்ளைகள் படிக்கும். எங்களுக்கு அவ்வளோதான் எங்களுக்கு வசதி. எங்களோட எஃப்எஃப்எல் ஆஃபீஸ்க்கு இன்னும் ஒரு ஒழுங்கான லேப்டாப் இல்லை. எனவே மதிப்புக்குரிய பெற்றார்களே, எல்லாரும் விளையக்கணும், எங்களுக்கு இவ்வளோதான் நேரும். அதுக்கு அங்கால பெரிய ஒரு க்ரௌட் எடுத்து செய்ய இயலான்னு சொல்கிற விஷயத்தை நான் எங்களுக்கு சொல்கிறேன். எனவே
மற்ற குழுவினர்கள் இன்று அக்குர்ணேல ஒர்க் பண்ணுகின்ற கல்விக்காக ஒர்க் பண்ணுகின்ற 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் அதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். இரண்டாவது எங்களுக்கு வார கேள்வி, எப்பவும் சிதிக் சார் ஃபோக்கஸ் லீடர்ஷிப் லீடர்ஷிப் லீடர்ஷிப், வேற ஒன்றுமே இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் சொசைட்டியில். அதுக்கு நான் சொல்ற செய்தி என்னென்றால், எந்த ஒரு நிறுவனத்தை நீங்கள் பாருங்கள், அது பள்ளி ஆய்க்கலாம், பாடசாலை ஆய்க்கலாம், ஸ்கூல் ஆய்க்கலாம், ஒரு ஏஜி ஆஃபீஸ் ஆய்க்கலாம், எதை வைத்து பார்த்தாலும் அந்த நிறுவனத்துக்குள்ள ஒழுங்கில்லை என்றால், அந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு எஃபெக்டிவ்னஸ் இல்லை என்றால், அந்த நிறுவனம் ஒரு அவுட்கம் இல்லை என்றால், தேடிக்கொண்டு 1000 காரணங்களை தேடுங்கள், இறுதியிலே நீங்கள் ஒன்றை கண்டுபிடிப்பீர்கள். அதுதான் தலைமைத்துவத்தில் உள்ள பிரச்சனை. எந்த நிறுவனத்தை பாரு, ஒரு அறிஞர் மார்க்கெட்டுக்கு போனார், மீன் வாங்குறதுக்காக போனார். ஒரு பெரிய மீன், அந்த மீனுடைய வாளை தட்டி பார்த்து சாதம் முகர்ந்து பார்த்தார். அப்ப மீன் விற்கிறவர் சொன்னார், நீங்க ஒரு அறிஞர், ஒரு மீனை வாங்குறேன்னு சொன்னால் தலையை பார்க்கணும், தலையை கொஞ்சம் முகந்து பார்க்கணும், வாழை யாரும் பார்க்கறல. அதுக்கு அந்த அறிஞர் சொன்னார், தலை கரப்டடாகி மிச்ச காலம் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, வாழ சரி என்ன ஆரம்பிக்குதா, அல்லது ஒரு புதிய மீனை வாங்குவோமான்னு யோசிக்கிறேன்னு சொன்னார். விளங்குறாங்களுக்கு விளங்கும். ரைட், மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதற்காகத்தான் நாங்கள் ஒரு புதிய மீனை வாங்க யோசிக்கிறோம். எனவே புதிய மீனை வாங்குவதற்கான ஒரு முயற்சி இது. அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, உங்கள்கிட்ட சொல்றேன், இன்னொரு 10 வருஷம் ஸ்டார்ட் பண்ண, இன்னொரு 15 வருஷத்தில இன்ஷா அல்லாஹ் அக்ருன்னுடைய வரலாறு புதிதாக எழுதப்படும். அந்த வரலாற்று ஒரு சிறந்த செழுமையான அழகான வரலாறாக இருக்கும். அந்த மாற்றத்தை ஈமானும் அறிவும் தலைமைத்துவமும் உள்ள ஒரு குழு சுமக்கும். அல்லாஹ்வின் அருளால் அந்த குழு இதிலிருந்து தான் உருவாகும். அந்த குழு இதிலிருந்து தான் உருவாகும் என்று நான் உங்களை சொல்கிறேன். அந்த வரலாறு எழுதப்படுகின்ற பொழுது சில நேரம் ஆரம்பங்களை சில மனிதர்கள் மறந்து விடுவதுண்டு. யாரு கஷ்டப்பட்டு இதை சுமந்தது என்று மறப்பதுண்டு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெற்றார்களே, மாணவர்களை உங்களுக்கு சொல்கிறேன், சில நேரம் பெற்றார்கள் இங்க வந்திருக்கின்ற 100க்கு அவ்வளோ பேரும் என்னுடைய பிள்ளையிட தொடர்பு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்ஹாஜ் ஃபஹ்மி ஷரீஃப், அல்ஹாஜ் அக்பர். அவர்களுடைய பிள்ளைகள் இங்கு இல்லை. உங்களை விட 10 மடங்குக்கு மேல இதற்கு பின்னால் உதவி செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? நேத்திரம் பூமியாச்சு பண்றாரு, என்ன நடக்குது சார், என்ன வேணும், என்ன செய்ய வேணும்? இந்த மனிதர்களுடைய பெயர்களை மறந்து விடாதீர்கள். இப்படி சில மனிதர்களாவது வந்து எங்களுக்கு ஒரு ஆறுதல், சார் நீங்க போறே சரி, நாங்கள் உங்களுக்கு பின் அழைக்கிறோம், முன்னும் பின் வந்தா என்ன செய்வோம், போம் ஒரு பயணம் என்று சொல்கிற ஆறுதல் 1000 கோடி ரூபாய்களை தருவதை விட பெருமதியானது. தன்னால் முடியுமான அன்றொரு டிஸ்கஷன் எடுத்தும் வார வருஷம் உள்ள டிஸ்கஷன் எப்படி செய்யறேன்னு சொல்லி காலையில் தொடங்கி 2 o'clock மேலே இவங்க எல்லாம் வந்தாங்க. என்ன தேவைக்கு நான் கேட்குறேன். அப்போ நான் வீட்டில் பேரண்ட்டை சொல்கிறேன் என்றால், எங்களுக்கு எவ்வளோ கடமை இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ பேரண்ட். நான் நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பிள்ளையிட கவனம் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். எனவே என்னை பொறுத்தவரை உண்மையில் நான் நிறைய அல்லாஹ்ட்ட கேட்பேன். அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான். என்னுடைய பாடசாலைக்கு நான் கேட்பேன். என்னுடைய பாடசாலையில் நான் போன எந்த ஒரு பாடசாலையும் வீண் போகல. அல்லாஹ் ஜோனலில் நான் வரக்குள்ள எப்படியுமே அதில் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கொண்டாந்துட்டா நான் வெளியாகிறேன். எப்போ நான் கேட்பேன், அக்குள்ள எல்லா ஸ்கூலும் என்னை கூப்பிட்டு வந்து என்றாலும் நான் ஆக கஷ்டமான ஸ்கூலில் கேட்பேன், அதான் செஞ்சார் செய்வோம். ஆனால் உண்மையில் நான் நன்மையில் எனக்காக ஒரு துவா கேட்டேன். அது என்னென்றால் நான் கேட்டேன், யா அல்லாஹ் எனக்கு இன்னொரு 5-6 வருஷத்துல ஒரு ஆயுளை கூட்டிட்டான். வல்லாஹ் இந்த ஆயுளை நான் கூட்டித்தான்னு கேட்கறது என் பிள்ளைக்கும் என் குடும்பத்துக்கும் என் வீட்டை கட்டிக்கிறதுக்கும் அல்ல, அப்படித்தான் என் ஆயுளை நீட்டையிலாட்டியும் எனக்கு ஒரு 5 வருஷத்தை தான்.
ஏன் நான் கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை ஒரு ஸ்டெப்புக்கு கொண்டு, இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் வந்த பேச்சுகள், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த், இவங்க தான் இந்த நிறுவனத்தின் முன்னோடிகளாக இருக்க போறார்கள். இவர்களை நான் வளர்த்து விட்டால் அவர்கள் அடுத்த சேனை, அடுத்த இதனை கொண்டு போவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அன்பார்ந்த மாணவர்களை, நான் உங்களிடம் கேட்கிறேன், இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு பிறகு இந்த நிறுவனம் உங்களை போன்ற ஆயிரம் அக்குர்ணையில் உள்ள மாணவர்கள் பயன்பெற வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இன்னும் 5 வருடத்துக்கு பிறகு நாங்கள் ரெடி சார், இதை கொண்டு போவோம்னு சொல்றார்கள். யார் இருங்க? உள்ள கையெழுத்தும் பாவம், எலுமுக பாவம். ஜதாக்கல்லாஹிர், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு போதும். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் ஜதாக்கல்லாஹிரீங்க. அன்றைக்கும் ஒரு கேஷுவல் டிஸ்கஷன் சொல்லி கொண்டு சொன்னார்கள், சார் உங்களுக்கு ஒன்று 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் சும்மா நிற்கும். நான் கேட்டேன் ஏண்டு? நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் மற்றதை ரன் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் ஜதாக்கல்லாஹிர். பிள்ளைகளே, ஒரு அழகான பயணத்தை நாங்கள் கொண்டு போவோம். அது இந்த நாட்டுக்கும், இந்த ஊருக்கும், இந்த சமூகத்துக்கும் ஒரு அருள் நிறைந்த பயணமாக இருக்கட்டும் என்று கூறி, இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களோடு கலந்து கொண்ட டாக்டர் அலவி ஷரீஃப்தீன் அவர்களோடு வந்த அதிதிகள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir.